நான் இப்பொழுது தீபாவளி மருந்து எப்படி செய்கிறது என்பதை காட்டப் போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இதனுடைய பொடி செய்து வைப்பது எப்படி என்பதை காட்டியிருக்கிறேன். இப்பொழுது பொடி இருந்தால் அதை வைத்துக்கொண்டு எப்படி கிளறுவது என்பதை காட்டப் போகிறேன். இந்த பொடி கடையிலையும் கிடைக்கிறது, வேண்டுமென்றால் கடையிலிருந்து வாங்கியும் கிளறலாம். இப்பொழுது இந்த பொடியை ஒரு கடாயில் போட்டு அதில் இது மூகுற அளவு தண்ணியை விட்டு நன்றாக மிக்ஸ் செய்து கொள்ளவும். கட்டி இல்லாமல் நன்றாக மிக்ஸ் செய்து கொண்டு அடுப்பு பற்ற வைத்து இதை கலரவும். இது கலரிட்ட போது கொஞ்சம் கெட்டியானதும் கைவிடாமல் நன்றாக கலர வேண்டும். அது கலரும் போதே உங்களுக்கு தீபாவளி மருந்தின் வாசனை கம கம என்று வரும். ஒரு 5 நிமிஷம் போல் கலர வேண்டும். கொஞ்சம் கட்டியாக வேண்டும் அந்த தண்ணியெல்லாம் இழுத்து கொண்டு. பொறுமையாக ஒரு 5 நிமிஷம் கலர வேண்டும். வெல்லம் எவ்வளவு விழுது பொடி இருக்கிறதோ அதே அளவு வெல்லம் போட வேண்டும். வெல்லத்தை கொஞ்சம் நொறுக்கி கொஞ்சம் கட்டியை உதிர்த்து இது மாதிரி இருக்க வேண்டும். அப்பொழுது பாருங்கள் கெட்டியாகிவிட்டது. இப்போது இதை போட வேண்டும். வெல்லம் போட்டவுடன் வெல்லம் கரைந்து கொஞ்சம் கலர் ஆகிவிடும். கலர் ஆகும்போது மறுபடியும் அதை கலர வேண்டும். அப்போ வெல்லம் கரையும். இந்த சூட்டில் வெல்லம் கலந்து மறுபடியும் அது கொஞ்சம் கலர் ஆகும். இந்த சூட்டில் வெல்லம் கரைந்து கொஞ்சம் கலர் ஆகும். கலர் ஆகும்போது முதலில் கொஞ்சம் நெய் ஊட்டிக்கொள்ளாமல் இருக்கும். இந்த வெல்லம் கரையும் வரை வெல்லம் கரைந்து திருப்பி கொதிக்கும். அப்போ கெட்டியாகும். பாருங்கள் கலரே இருக்கிறது. வெல்லம் போட்டவுடன் இந்த வெள்ளத்தில் இருந்து நீர்த்துக்கொள்ளும். கலர் அந்த மருந்தின் கலர் வர ஆரம்பித்து விட்டது. வெள்ளத்தை போட்டவுடன் கொஞ்சம் நெய் கூடத்தான் விட வேண்டும் முதலில். இது அல்வா பதத்தில் ஆனோன்னா ஊட்டிக்கொள்ளாமல் வரும். அதுதான் பதம். இதுல லேகியம் ஆக்சுவலி லேகியம் ஊட்டிக்கொள்ளக்கூடாது. இது கிட்ட காட்டுது எப்படி கொதிக்கிறது. வெள்ளத்தை போட்டு வெள்ளம் கரையாத வரைக்கும் நன்றாக கிளறி கொண்டு இருக்க வேண்டும். இல்லைனால் அடி பிடித்து விடும். அடி பிடித்து விட்டால் நன்றாக இருக்க. நன்றாக பதம் ஆகிக் கொண்டிருக்கிறது. மேலே பளபளன்னு நன்று தெரியும். அந்த இது நெய் இது இறக்கும் போது கொஞ்சம் தளர இருக்கும். அதனால் பரவாயில்லை. இறக்கி கொஞ்ச நாள் கழிச்சு லேகியம் மாதிரி உருட்ட முடியும். அதனால் இன்னைக்கு இது முடியும். கடைசி வரைக்கும் கலரி விட்டால் ஆறினவுடன் இறுகி கொண்டு விடும். பாறாங்கல் மாதிரி. அப்புறம் அதை எடுக்கிறது கஷ்டம். அதனால முதல்ல இறக்குற பதத்தை நீங்க பார்த்துக்கோங்க. இப்படி வெல்லம் கொஞ்சம் பாக்கி இருக்கிறது. அதனால நான் கலரி கொண்டிருக்கிறேன். வெல்லம் கரைந்து ஒரு கொதி வந்ததும் இந்த கலர் இந்த
பதம் வந்து கொண்டிருக்கிறது கொண்டு. ரெண்டு டீஸ்பூன் போட்டேன், 3வது டீஸ்பூன் போடுகிறேன். போரும் இதோட. ரொம்ப நெய் விட வேண்டும் அவசியம் இல்லை, அதை ஒட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்காக. அஜீரணமானவர் கொஞ்சம் சாப்பிட்டால் ஜீரண சக்தி நன்றாக வரும். தீபாவளி போது நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிட்டு கொண்டிருந்தால் நடுவில் கொஞ்சம் இந்த மருந்து சாப்பிட்டால் வயத்தினுடைய உபாதைகள் இல்லாமல் இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம முன்னோர்கள் தீபாவளி அன்று வந்து இந்த மருந்தையும் நைவேத்தியம் செய்து அதையும் சாப்பிட வைப்பார்கள். கால வேளைகளில் எல்லா மருந்து வகைகளும் இதில் சேர்ந்திருப்பதால் கேஸ், வயிற்று வலி, அஜீரணம் எல்லாத்துக்கும் இது நல்லது. ஆல்மோஸ்ட் வெல்லம் கரைஞ்சி விட்டது. இது பார்த்தால் தெரியும் வெல்லம் கட்டியாக இருக்கிறதா இதுவாக இருக்கிறதா என்று. வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதித்து நின்றால் இந்த நெய் மேலே முதன்று வரும். பார்த்தால் தெரியும் சைடு நெய். ரொம்பவும் கிளறக்கூடாது, அதனால் இந்த பதத்தில் இறக்கி விட வேண்டும். கொதிக்க நேயர்களே, இதை பார்த்து நீங்கள் தீபாவளி மருந்து சரியாக செய்வீர்கள் என்று நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம்.